இருக்கிறது. எதனா ஒன்று சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கையே தண்ணி தான். இங்கே இந்த போட்டு தான் பாருங்க, ப்ளேஸ் செம்மையாக இருக்குது. ஹாய் நண்பர்களே, அன்றைக்கி நான் போட் ஹவுஸ் போனேன்னு சொன்னால. ஸோ செகண்ட் டே போகும்போது அந்த கடலையும் அதுக்கப்புறம் அந்த வீடை சுற்றி இருக்கிற மரம், அதுக்கப்புறம் பேரிச்சப்பழ மரம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சில சந்தேகம்லாம் கேட்டிருப்பேன். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இல்லாமலே இருக்க முடியுமா? என்னடா மழையை நனைவன் வெயில காட்டுன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, பாட்டு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த பாட்டு பாடினேன். நேற்று வந்து நேற்று வந்து இந்த போட்டிங்கில் தான் போனோம். நேற்று போட் காட்ட மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் தான் அந்த போட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நேற்று இதை சுற்றி அந்த தெரிதுங்களா, அந்த கல்லை சுற்றி அப்படியே வந்தோம். ஒரு 2 ரவுண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் வந்த போட் இந்த போட்டு தான் பாருங்க, ப்ளேஸ் செம்மையாக இருக்குது. அலை மோதுது. இதுவே நம்ம ஊர் கடலாக இருந்துச்சுன்னா இருக்கும். இந்த கல்லு மேலேயே தாண்டி தண்ணி வந்துட்டுருக்கோம். கடல் அமைதியாக இருக்குது. அழகு ஆபத்து. ஸோ உஷாராக இருமோனி அப்படின்னு எனக்கே சொல்லிக்கிறேன். எப்படி செம்மையாக இருக்குல்ல. நாங்கள் இந்த ரூமில் தான் தங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இல்லை, அப்படியே பக்கத்துலேயே பேரிச்சம்பழ மரம். ஸோ பேரிச்சம்பழ மரம் கை கெட்டுற தூரம் தான் பேரிச்சம்பழ மரம் இருக்குது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் தூசியாக இருக்கிறது. எதனா ஒன்று சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கையே தண்ணி தான். இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல்லாம் கழுவிருக்காங்க. கடல் தண்ணி அழுக்கு. ஸோ என் கையாலே துடைத்துட்டு பேரிச்சம்பழம் சுடுதுப்பா. இது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, ஈச்சம்பழம், நம்ம ஊர்லலாம் ஈச்சம்பழம் இருக்கும்ல, ஈச்சம்பழம் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இருக்குது. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம். இங்கே பாருங்கள், பாதாம் மரம் இருக்கா, அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் அது வந்து என்ன சொல்ல, பனைமரத்தில் ஒரு வகை, அது என்ன மரம் தெரில. ஸோ இது வந்து கல்யாண முருங்கை இலை மரமா இல்லை பூச மரமா பாருங்கள். இந்த இலை வந்து எனக்கு கல்யாணி முருங்கை இலை மாதிரி தெரியுது. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓ, செம்மையாக இருக்குல்ல. வெயிலில் பயங்கரமாக கொளுத்துதுப்பா. அப்படியே பாருங்கள். இது வந்து இதே மாதிரி வீடு வந்து இது ப்ரைவேட் ஹவுஸாம். நிறையா வீடு இருக்குது. கிட்டத்தட்ட 1000, 2000, 3000 வீடு கூட இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு போட் இது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் எவ்வளோ ஸ்டே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ காசு எவ்வளோ ஆகும்னு தெரியல. வந்து தங்கி நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு போவாங்க. நம்ம ஊரில் கேரளாவில் இருக்குல்ல போட்டு ஹவுஸ், அதே மாதிரி இங்கே ஹவுஸ் இருக்குது, போட்டு இருக்குது. அங்கே ஹவுஸ் போட்டு, இங்கே ஹவுஸ் போட் அப்படி இருக்கிறது. ஆனால் செம்மையாக இருக்குது. வெயில் பயங்கரமாக அடிக்குது. அதுக்கப்புறம் நேற்று போட்ட வீடியோவெல்லாம் பாருங்கள். நேற்று இந்த போட்டை காட்ட மறந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே இதே இடத்துக்கு வந்தேன். அதனால் வீடியோ எடுத்திருக்கேன். வெயிலில் மோனிஷா அழகாக தெரிகிறார்களா? சூரியன் என் சுள்ளுன்னு அடிக்குது பாருங்க. என் தலைக்கு நேராக சூரியன் தான். அடா அடா அடா. இந்த வெயில்லையும் வீடியோ எடுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் தாப்பா. நண்பர்களே, எனக்கு இன்னொரு சந்தேகம். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியா இல்லைனா இது பப்பாத்தி கள்ளி செடியா, இது எனக்கு தெரியல. ஆனால் அது மரம் குட்டியாக தான் இருக்குது. அது ஃபுல்லாக அவ்வளோ காய் இருக்குது. அந்த வீட்டில் இன்னும் ஒரு 10 நாள் இருந்தோம்னா பழம்லாம் பறித்து சாப்பிட்ருக்கலாம் போல். வா, இது வந்து ஈவினிங் டைம், அதனால் சூரியனும் கடலும் ஒன்றா பார்க்க அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட 5-6 மணி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் சூரியன் ஒளியும் அந்த கடல் தண்ணியும் எவ்வளோ அழகாக மின்னுதில்லை. அதை பார்க்கவே நம்ம மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் தானே மறைஞ்சு போயிடுங்க. என்னப்பா வீடியோலாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு அதில் என்ன, அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து 34,000 பேர் பார்க்குறீங்க, பட் 1000 வியூஸ் வர்றது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குற அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் பார்க்க போகிற சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றி. Bye bye. See you next video. Chico.